Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம 12th சமச்சீர் Polity Lesson 5 Federalism in India டாபிக் ஓட book back question and important terms வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த லெசன்ல என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படினா concept of federalism, central state powers in legislature, executive and financial domains in Indian polity, cooperative federalism provided in the constitution, central state relationship, recommendation of various commission in the domain of central state relations in India, examine and evaluate the interstate river water dispute settlement mechanism provided in our political system. இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பிரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ டேரெக்டாக புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட் பிலாங் டு. என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கூட்டாட்சி அமைப்பு வந்து எந்த நாட்டை சேர்ந்தது, வேர்ல்டு லெவலில் இந்த கூட்டாட்சி அமைப்பு வந்து எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெடரலிசமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஷின், ஃபெடரலிசம் வாஸ் டிமாண்டட் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பை. இந்தியாவில் ஃபெடரலிசம் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா நேரு ரிப்போர்ட்டில் தான் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. இது வந்து ஐஎன்எம்மில் நம்ம ப்ரீஃபாக படிச்சிருப்போம். நேரு ரிப்போர்ட்கான இயர் வந்து ஐ திங்க் 1927 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின், when was the federalism officially accepted by colonial government. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதலில் எப்பொழுது வழங்க முன் வந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தப்போ நம்மளுக்கு ஃபெடரலிசம் வந்து வேணும்னு கேட்டதுக்கு அவங்க எப்போ வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட். நேரு ரிப்போர்ட்டில் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணோம், அது நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்லாம் கிடைச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், பைகேமரலிசம் ரெஃபர்ஸ் டு த பார்லிமெண்ட் ஹேவிங். நம்ம முன்னாடியே பார்த்தோம் பைகேமரலிசம்னாலே 2 ஹவுசஸ் இருக்கும் அப்படின்னு. therefore 2 houses என்னென்ன அப்படின்னா ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஃபிஃப்த் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். இப்போ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேரு ரிப்போர்ட்டில் டிமாண்ட் பண்ணோம். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டில் வந்து அவங்க அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்காக ரீசன் என்ன, ஏன் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஃபெடரலிசம் வேணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஆக்சுவலாக டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னா வந்து அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து சென்டர் தனியாக ஸ்டேட் தனியாக இருக்கும்போது ஸ்டேட்க்கு ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ் மட்டும்தான் அங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தனியான ஒரு ரூல்ஸோ இல்லை ஒரு சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்டேட் வழியாக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிக்ஸ்த் ஒன், த டிஸ்பியூட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அட்ஜஸ்டிகேட்டட் பை. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து கிளாரிஃபை பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்கான பவர் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அவங்க தான் வந்து இந்த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்கான ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணுவாங்க. ஓகே, செவன்த் ஒன், ஹூ டிஸ்கிரைப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சின்னு என அறிவித்தவர் யார், விவாதித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கிரான்வில் அஸ்டின். அவங்க தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். கிரான்வில் அஸ்டின். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, அம்பேத்கர் இருக்காரு, ஜவஹர்லால் நேரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மேன் அவங்க தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எயித் ஒன், ஆர்டிகல் 262 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 262 வந்து எதை டீல் பண்ணுது, இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பற்றி டீல் பண்ணுறதா வந்து ஆர்டிகல் 262. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற நிதிநீர் ப்ராப்ளம்ஸை பற்றி டீல் பண்ணுறது தான் வந்து ஆர்டிகல் 262. ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆக்ட் வந்து 1956 வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஆர்டிக்கல் வந்து 262. ஓகே, அந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட இயர் வந்து 1956. நைன்த் ஒன், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். எப்போவுமே யூனியன் லிஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் வந்து செகண்டு, கன்கரண்ட் லிஸ்ட் வந்து தேர்டு. யூனியன் லிஸ்ட்டுங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி அலாட்டட் டு ஸ்டேட்ஸ்க்கு. வெரஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது போத் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். அதான் வந்து லிஸ்ட் 3. ஓகே, 10th ஒன், மேட்ச் த ஃபாலோவிங். சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்காரியா கமிஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க,
அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டியூட்டட் இன் 1983 வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டோட ரெக்கமெண்டேஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனோட ரெக்கமெண்டேஷனுக்காக கொண்டு வந்தது தான் வந்து சர்க்காரியா கமிஷன். இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 1983. யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். வேறு ராஜமன்னார் கமிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அதுவும் ரெக்கமெண்டேஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த இயர் 1968. ஓகே, இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்காரியா கமிஷன் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். வேற ராஜமன்னார் கமிஷன் வந்து தமிழ்நாடோட ரெக்கமெண்டேஷனில். வேற ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் வந்து பஞ்சாப் ஸ்டேட்டில் அகாலிதளம் அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஆனந்த்பூர் சாஹிப் என்ற பிளேஸில் வந்து ஒரு சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்மானத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ரெசல்யூஷன் ஆன கட்சியோட நேம் வந்து என்னென்னா அஹல்தால். ஓகே, ஃபோர்த் ஒன் வந்து பொம்மை ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும், அதை எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து யார் கொடுத்துருப்பா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். இது ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். அதை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 11th ஒன், வாட் இஸ் த ஃபால்ஸ் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? கிவன் ஆப்ஷனில் எது தப்பு ஒரு புது ஸ்டேட் உருவாக்குறக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரசிடென்ட் மஸ்ட் பி ரெக்கமெண்டட் த பில் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ ஸ்டேட் உருவாக்குறக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு பில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. கரெக்ட் ஆப்ஷன். பிரசிடென்ட் வில் ரெஃபர் த பில் டு கன்சர்ன் ஸ்டேட், கண்டிப்பாக அவங்க வந்து ரெஃபர் பண்ணணும். தேர்ட் ஒன், பார்லிமெண்ட் வில் பாஸ் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபார் கிரியேட்டிங் த நியூ ஸ்டேட். பார்லிமெண்ட் பாஸ் பண்ணவங்களும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் சி. 12th one, the commission that recommended the abolition of all India services like Indian Administrative Service. IAS சர்வீஸ் வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ராஜமன்னார் கமிஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ராஜமன்னார் கமிஷன் வந்து ரெக்கமெண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அபவுட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, 13th ஒன், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மொரார்ஜி தேசாய். அதே வந்து செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் வந்து வீரப்ப மௌலி. ஆர்டிகல் 312 டீல்ஸ் வித் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஆர்டிகல் 249 டீல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் த சப்ஜெக்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். தஃபோ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் ஒன், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் எக்ஸ்க்ளூட்ஸ் த interstate river water disputes from the jurisdiction of court and entrusts them to article 262. முன்னாடியே பார்த்தோம், interstate river water dispute வந்து under the article 262ல தான் வந்து டீல் பண்ணுது அப்படின்ட்டு. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா river water disputes affect the livelihood of millions of people and thereby they should be settled through negotiations among the concerned states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதான் கரெக்ட். both A and B are true and R is the correct explanation of A. பாலிட்டி லெசன் 5க்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாலிட்டி லெசன் 6க்கான புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.